இந்த படைப்பாக்க தொடர்பாடுல இயல்புகள் சம்பந்தமா பார்க்க போறோம். அப்ப கைட் எக்ஸாம்ல கேள்வி கேட்கலாம், படைப்பாக்க தொடர்பாடலின் இயல்பை குறிப்பிட்டு உதாரணத்துடன் விளக்குக. வெறுமனவே இயல்புகளை மட்டும் பாடமாகவே போதா. அப்ப எங்க கைட்ல வந்து உங்களுக்கு சும்மா சாதாரணமா இயல்பை சொல்லி கொண்டு போயிட்டீங்கிறான், ஒவ்வொன்றுக்கும் விளக்க முடியல. அப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு இயல்பையும் எழுதி விளக்கம் தர போகல, அந்த இயல்புக்கான விளக்கத்தை நீங்க உதாரணத்துல எழுதி வச்சாதான் எக்ஸாம்லயும் சிம்பிளா நீங்க என்ன செய்யலாம், எழுதி கொள்ள எச்சரிக்கணும் உங்களுக்கு. ரைட், உங்களோட கைட்டை பாருங்க பார்ப்போம். படைப்பாக்க தொடர்பாடலின் இயல்புகள். அதுல முதலாவது சொல்லுங்க பாருங்க, உலகின் அடிப்படை இயல்பு படைப்பாக்கத்தன்மை ஆகும். முதலாவது விஷயம் சொல்றாங்க, உலகின் அடிப்படை இயல்பு, உலகின் அடிப்படை இயல்பு படைப்பாக்கத்தன்மை ஆகும். உலகின் அடிப்படை இயல்பு படைப்பாக்கத்தன்மை ஆகும். இது முதலாவது சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ். இதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம். அப்ப பாருங்க, உலகத்தை படைச்ச ஒரு இறைவன் ஒரு படைப்பாளி. உலகத்தை படைச்ச இறைவன் ஒரு படைப்பாளி. அப்ப நீங்க உலகத்தை பாருங்க, உலகம் படைக்கப்பட்ட விஷயம் வந்து அடிப்படையில படைப்பாக்கத்தன்மையா என்னன்னா, அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். உலகத்துல அடிப்படை இயல்பு படைப்பாக்கத்தன்மை என்றால் இதுக்கு என்ன விளக்கம் நாங்க எழுதலாம். அடே, உலகத்து இறைவன் படைப்பை படைச்சுக்கிறான், அழகா படைச்சுக்கிறான், என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் நாங்க? இயற்கை முக்கியமாக வந்து நாங்க செல்வோம் இயற்கை கார் செல்வோம், இயற்கை விஷயங்கள். ஒரே வாரத்தில் இயற்கைன்னு செல்லு மட்டும் முடிக்கிறா, இந்த இயற்கைக்குள்ள என்னென்ன அம்சம் வரும் என்றுதான் இங்க விளக்கம் வரப்போகுது. என்னென்ன அம்சம் வரும் இயற்கை என்ன போக்கல? வானவில். குட், வானவில். விஷயம் இதான் முதலாவது சில விஷயம் வானவில். வானவில்ல மொத்தம் எத்தனை கலர் வரும்? 7 கலர் வரும். 7 கலர் வரும் பாருங்க. அதே இறைவன் மிகப்பெரிய படைப்பு பாருங்க. உலகத்துல அடிப்படை இயல்பு படைப்புன்னு சொல்ல வரது, உலகம் படைக்கப்பட்ட விதம் அழகானது. அதுல ஒன்றுதான் நான் உதாரணம் எடுத்துறோம், இயற்கை காரணிகள் ஒன்று வானவில். வானவில் அவர்கள் 7 நிறங்கள். ஏன்னா பாக்குறே எவ்வளவு பசந்த, இது எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. அப்ப உலகத்தை படைச்ச இறைவன் அது ஒரு படைப்பாக, ஒரு புதுவிதமாக, இதுக்கு முந்தி உருவாகாத விதத்துல இறைவன் அதை படைச்சுக்கிறான். அப்ப ஒரு விளக்கம் கொடுக்கலாம், வானவில் அங்க காட்டப்பட்ட 7 நிறங்கள். அதை நீங்க சொல்லலாம், இந்த நிறங்கள் எவ்வளவு அழகா படைச்சுக்குது. அப்ப ஒரு படைப்பாக்கத்தன்மை வெளிப்படுத்தப்படுது பாருங்க. நான் அதை ரசிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தது, வேற இயற்கையில் எது அழகா படைச்சினான் இறைவன்? வானம். விலங்கல்ல, வானத்தின் வானமே மிகப்பெரிய படைப்பு. வானம் பாருங்க, வான மேக கூட்டங்கள். வான மேக கூட்டங்கள் நீங்க பாத்துட்டீங்க. வெயில் வார டைம்ல எப்படி வரும் அது? ஓமா இல்லையா? சூரியன் உதிக்கிற டைம்ல அது எப்படி வரும்? சூரியன் மறைய போக்கல வானத்துல மேக கூட்டம் எப்படி இருக்கும்? இந்த சூரியன், அந்த சந்திரன் பாருங்க, நிலவு எவ்வளவு செல்லலாம் பாருங்க. சூரியன் படைப்புக்கு அப்படி விதம், இந்த சந்திரன் இரவுல வார விதம், இந்த நிலா இரவுல எப்படி இருக்கும்? அப்ப இதானதுக்கு விளக்கம். வேற விளக்கம் ஒண்ணு நாங்க எழுத போறோம். கூட்டங்கள் விளங்கலாமா? என்ன சொன்னீங்க சொல்லுங்க. கோள்கள் வரும். கோள்கள், அதுவும் வரும். கோள்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள். விலகல, கடல். கடல், குட், கடல். காடு வராதா? காடு, காடு வராதா? காடு வருமா வராதா? வரும். காடு வரும், அதுவும் இயற்கை படைப்பு தானே. காடு வரும். கடல், காடு, நட்சத்திரம், கோள்கள், வானங்களை போல எல்லாம் எல்லாமே வரும் அதுக்குள்ளாரு. இப்ப நாங்க போறோம் அடிக்கடி ரிப்பெல்லாம் போறோம், ஏன்னா நுருளை சைடுக்கு போறோம். அப்ப இந்த காலநிலையும் ஒரு உண்மையா படைப்பு தான், நிறைய படைப்பு. காலநிலை இப்ப ஜப்னா சைட்னா கடும் ஹீட் ஆயிக்கும், கடும் ஹொட் ஆயிக்கும். அதே உங்களுக்கு கூல் நீங்க எங்க போறீங்க? நூறலை சைடுக்கு போறீங்க. பாருங்க, காலநிலை கூட அல்ல படிச்ச இறைவன் அதால நினைஞ்சுக்கிறாங்க. படைச்ச இறைவன் அந்த வானத்தை, பூமிய, மலைகள், மலைகள் வராத மலைகள், கற்பாறைகள். நீங்க பாத்துப்பீங்க, கடல்ல இருக்கும் தெரியுமா? கீழே கடல்ல கீழே வரும். ஜோகுரி படிச்சாலே தெரியும். என்ன அது? என்ன சொல்றதுக்கு? பளிங்குரு கற்பாறை, முருக கற்பாறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க கண்டிக்கிறீங்களா? பாருங்க, உலகத்துல அடிப்படையில் எப்படி இறைவன் படைச்சிடும் உலகத்தை. இதான் நீங்க விளக்கம், வேற விளக்கம் ஒண்ணும் எழுதுறதில்ல. அப்ப உலகத்துல படைக்கப்பட்ட அந்த இயற்கை காரை நாங்க ஆராய்ஞ்சோம் என்றால், அந்த இறைவன் படைச்ச இறைவன் படைப்பாளி மிக அழகாக அதை படைத்திருக்கிறான். அதன் மூலமாக மனிதனுக்கு மனதிலே நிம்மதியும் ஓய்வும் கிடைக்கிறது. மனிதனானவன் அவனுடைய லீவு காலங்கள், அதாவது வெக்கேஷன் டைம்ல நீங்க பார்க்கலாமே, பாடசாலை லீவுகள்ல, கல்வி சுற்றுலா நாங்க போறோமே, இந்த இயற்கையை ரசிக்க போறோம் பாருங்க.
எவ்வளவு குகைகள் வர போல குகைகள். இப்ப ட்ரெயின் போகும், ட்ரெயின்ல போகிற மாதிரி குகைகளை பிடிக்கும், இருட்டாயும். அதெல்லாம் பசந்தான பாருங்க, குகைகள். அதை நாங்க செல்லும். இதை விட இன்னொன்னு நீங்க மறைஞ்சிட்டீங்க, இதை கட்டாயம் நீங்க செல்லணும். செல்லுங்க பாப்போம். இறைவன் படைச்சு உண்டு என்னது? உயிரினங்களா? எஸ், உயிரினங்கள். எல்லாருமே மறந்துட்டீங்களே. உயிரினங்களை குறிப்பா உயிரினங்கள்ல உண்டு உங்களுக்கு தெரியுமா? ராவையில மின்னும், அது என்னது? மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி. எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி எவ்வளவு அழகா இருக்குது. நீங்க தான் பாருங்க. வரி குதிரைகள் எப்படி அழகா இருக்குது பாருங்க. வரி குதிரைகள் பாருங்க. அப்ப உலகத்தை படைச்ச இறைவன், அதான் உலகின் அடிப்படை இயல்பே படைப்பாக்கத்தன்மை. இதை படைச்ச இறைவன் ஒரு படைப்பாளி என்று சொல்லணும். கட்டாயம் சொல்லுங்க. உலகத்தை படைச்ச இறைவனானவன் படைப்பாக்க காரணம் அவன் ஒரு சிறந்த படைப்பாளி. அவன் தான் உலகத்துல முதலாவது படைப்பாளி. இந்த உலகத்தை வந்து பசங்க படைச்சு வச்சுக்கிறான் பாருங்க. அப்ப உலகின் அடிப்படை இயல்பை நான் ஆய்வு செஞ்சு பார்க்கையில வானவில், வானம், சூரியன், வர்க்க, சந்திரன், கோள்கள், நட்சத்திரம், கடல், காடு, மலைகள், குகைகள், இங்க பயன்படுத்தப்பட்ட உயிரினங்கள், அதுல பறவைகள், விலங்குகள், ஊர்வன, அதுல பல வகைப்பாடு. யோசிச்சு பாருங்க. மீனினங்கள் ஒரு அழகா படைச்சேன் இறைவன். எனவே உலகின் அடிப்படை இயல்பு படைப்பாக்கத்தனை மிக்கதாகும் என்ற எக்ஸாம்பிள் விளக்கம் எழுத சொன்னால், இந்த படைச்ச படைப்பாளியானவன் உலகத்தை சற்று வித்தியாசமான கோணத்தில் முன்பு இடம்பெறாத விதத்தில் உலகத்தை படைத்தான் என்று கூப்பிட்டு நீங்க ஃபுல்லா இதுக்கு விளக்கம் எழுத வேண்டி வரும். இதெல்லாம் உதாரணப்படுத்தி விளக்கம் கொடுக்கணும். விஷயம் கிளியரா? அழிச்சிடுவா, இத அழிச்சிடுவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எழுதுங்க, குயிக்கா எழுதுங்க. ஓகே, எழுதுங்க பாப்போம். எழுதிட்டு செல்லுங்க, பேசாம இந்திரவானம். எழுதிட்டு செல்லுங்க. ஓகே சார். ரைட், ஓகேமா. எழுத டைம் தான், பிரச்சனை இல்லை. அப்ப உலகின் அடிப்படை இயல்பும் படைப்பாக்கத்தன்மையாகும் என்ற முதலாவது பிரச்சனை கிளியர். இரண்டாவது செல் நம்ம பாரு உனக்கு கைட்ல, அது ஏதேனும் ஒரு புறச்சக்தியின் விளைவாக கருதப்பட மாட்டாது. இரண்டாவது செல்றாங்க பாருங்க, அது ஏதேனும் ஒரு புறச்சக்தியின் விளைவன்று. சுருக்கம் இதுதான், புறச்சக்தியின் விளைவன்று. இதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்கணும். படைப்பாக்கம் என்று சொல்ல வர விஷயம் வந்து புறச்சக்தியின் விளைவன்று, மெஜிக் இல்ல. விஷயம் இதாங்க நாங்க செல்வம் இஸ்லாத்துல வகையறங்குறது படைப்பாக்கம் எடுத்து வகையறங்குறல. வானத்துல இறங்குறல கீழே பூமிக்கு யாருக்கா இறங்குற தலையில வானத்துல இருந்து குயிக்காத விடுதுறியா? அவன் விடுதுற விஷயம் இல்ல. வந்து வகையறங்குற விஷயம் இல்ல. செல்ல மாதிரி வானத்துல இருந்து கீழே வாரல மனிதன தலைக்கு வாரையா? அப்படி வராது. மெஜிக் இல்ல. இது பெரிய வித்தியாசமான மெஜிக். மெஜிக் என்றது பச்சை போய், மெஜிக் என்றது உண்மையா? பச்சை போய் மெஜிக் என்றது. அப்ப மெஜிக்கும் இல்ல. இது மெஜிக் சார்ந்த விஷயம் இல்ல. படைப்பு என்று சொல்ல வாரது ஏதேனும் ஓர் புறச்சக்தியின் விளைவன்று. ரெண்டு விளக்கம் எழுதலாம். ஒன்று வானத்திலிருந்து மனிதன தலைக்கு மூளை கொண்டு வந்து விடுறேன்னு இல்ல, இன்னொரு விஷயம். ரெண்டாவது நாங்க வித்தியாசமா மெஜிக், மஜிக் என்றது பச்சை போய், அதுவும் இல்லை. அப்ப இந்த படைப்பாக்கம் என்றது எப்படிப்பட்டது என்றால், இது புறச்சக்தியின் விளைவன்று. மாற்றமாக இதுக்கு சரியான விளக்கம் என்னென்று சொன்னால், இது பயிற்சியின் விளைவாகும். இது பயிற்சியின் விளைவாகும். இதைத்தான் நாங்க எழுதணும். இது பயிற்சியின் விளைவாகும். முக்கியமா முன்னுக்கு ஒரு வசனம் வரும், தொடர் பயிற்சியின் விளைவாகும். தொடர் பயிற்சியின் விளைவு. அழகா எழுதுங்க இந்த விளக்கத்தை. ஒன்று வானத்திலிருந்து மனிதனுக்கு தலைக்கு வர விஷயம் இல்ல, மெஜிக்கும் இல்ல. வித்தியாசமா இந்த போய் மெஜிக்கும் வராது. இது சரியான விளக்கம் கொடுக்குறாங்க. படைப்பு தன்மை என்று சொல்ல வாருது. இது புறச்சக்தியின் விளைவன்று. அதற்கு மாற்றமாக இது தொடர் பயிற்சியின் விளைவாகும். தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து முயற்சிக்கணும், உலகத்தை சற்று வித்தியாசமா பார்க்கணும், கொஞ்சம் தலையை யூஸ் பண்ணணும், மைண்ட பாவிக்கணும். அவன் வித்தியாசமான உருவாகிட்டாண்டால் அவன் கின்னஸ் புத்தகத்துல பதியப்படுறான். பாத்தீங்களா? தான் சில வாரம் சும்மா புறச்சக்தியில வர விஷயம் இல்ல. இப்ப டாவின்சி நாங்க எல்லாருமே புகழ்ந்து பாடுறவேனா, ஓவிய கலை என்றாலே டாவின்சி தான். உலகத்துல புகழ் பெற்ற வெளி மதிக்க முடியாத ஒரு ஓவியத்தை வரைஞ்சி மியூசியத்துல வச்சு பாதுகாக்கப்படுது. உண்மை இல்லையா? இன்னைக்கு மியூசியத்துல வச்சு பாதுகாக்கப்படுது. டாவின்சி ஆனவர் எடுத்துடைய தாள் எடுத்தாரு, ஒரு தாள் எடுத்தாரு, இப்படி வரைஞ்சாரு, ஃபேமஸ் ஆகினாரா? இல்ல.
டாவின்சி அதுக்கு பின்னால் எடுத்த முயற்சிகள். அப்ப குயிக்கா ஒரு ஓவியத்தால டாவின்சி என்ன செய்யல, குயிக்கா ஃபேமஸ் ஆகவே இல்ல. ஜனங்கினா டாவின்சி ஒரு ஓவியத்தை வரைந்தால குயிக்கா ஃபேமஸ் ஆகல. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, நிறைய பயிற்சி செஞ்சாரு. ஒரு சித்திரம் வரையக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஒரு ஓவியம் நிறைய பிழை வரும், ரேசரை அழிச்சுப்பாரு. அத வடிவு போல கையில பிள்ளை மிஸ்டேக் ஆகிக்கும், அதை கீறு பட்டிக்கும், திரும்பி இன்னொன்று குறித்து வரைஞ்சிப்பாரு. இப்ப நாங்க ஒரு ஓவியம் எடுக்க வரைஞ்ச எத்தனை தரம் அழிக்கிறோம் ரேசரால, யோசிச்சு பாருங்க. சொல்றேன், தொடர் பயிற்சியும் விளையும், தொடர்ந்து பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்கிற போதுதான் இந்த படைப்பாக்கத்தன்மையான தொடர்ந்து வரக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்ப புறச்சக்தியின் விளைவன்று மாறாவது தொடர் பயிற்சியின் விளைவாகும். இந்த படைப்பாக்கத்தன்மையானது இன்னொரு விதத்திலேயும் மனிதனை சேரலாம். அது விளக்கத்தை நீங்க எழுதலாம். இன்னொரு ஒன்று நாசனே தொடர் பயிற்சியின் விளைவாகவும் இந்த படைப்பாக்கத்தன்மை வரலாம். இன்னொன்று சொல்லுவாங்க பரம்பரை இயல்பு. பரம்பரை இயல்பு டிஎன்ஏ நாங்க சொல்லுவோம் தெரியுமா? டிஎன்ஏ மூலம் கடத்தப்படுறது. பாப்பாக்கு இருந்த பிள்ளைக்கு வர கதை தெரியுமா? பாப்பா நல்ல ஓவியராக இருந்தா மகன் நல்ல ஓவியம் வரைவான். பாப்பா நல்ல நடிகர் என்று சொன்னா உதாரணம் உங்களுக்கு தெரியுமா? இந்த சிம்பு நடிகர் சிம்புட பாப்பா ஒரு ஆக்டர். ஓமா இல்லையா? அவர் சிம்புட பாப்பா பேர் என்ன தெரியுமா யாருக்காவது? தெரியாம பாருங்க, சிம்பும் நடிகராராம். பாத்தீங்களா? அதான் டிஎன்ஏ மூலம் கடத்தப்படுறது. எனவே புறச்சக்தியின் விளைவன்ற படைப்புன்றது, இந்த படைப்பு தன்மையானது இரண்டு விதத்தில மனிதனை சேருது. ஒன்று, அவன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிப்பான். உதாரணமா டாவின்சி நிறைய யோசிச்சுப்பான், நிறைய முயற்சி செஞ்சுப்பான். எனவே அது தொடர் பயிற்சியின் விளைவாக உருவாகலாம். உலகத்துல படைக்கப்பட்ட மனிதன் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு படைப்பாக்க திறமை உள்ளவர். அப்ப ஒன்று சொல்றேன், தொடர் பயிற்சியின் விளைவாக அந்த மனிதன் அந்த படைப்பு தன்மை செல்லலாம். அல்லது இது பரம்பரை இயல்பு மூலமாக டிஎன்ஏ மூலமாக கடத்தப்படலாம். அது தந்தைக்கு இருந்தால் மகனுக்கு வரலாம், அது தாய்க்கு இருந்தால் பிள்ளைக்கு வரலாம். அப்படி அப்ப இதே நீங்க ரெண்டு விளக்கத்தையும் எழுதலாம். ஒன்று தொடர் பயிற்சியின் விளைவு, இரண்டாவது பரம்பரையின் இயல்பு. பரம்பரை இயல்பு மூலமாக டிஎன்ஏ மூலமாக அது கடத்தப்படும். இதன் மூலமாகவும் படைப்பு தன்மையானது ஒரு மனிதனை வந்தடைகிறது. விஷயம் கிளியரா? எழுதணும் என்ன சரிதில்ல? கிளியர். எழுதிட்டீங்களா? என்ன மரியம் சலமா சொல்லுங்க, மெசேஜ் போடுறீங்க. ரிப்பீட் பண்ணுவா? ரைட், ஓகே. கவரேஜ் ப்ராப்ளமா? ரைட், ஓகே. கவரேஜ் ப்ராப்ளம்னா இஷ்யூ ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன். ரெக்கார்டிங் எல்லாருக்கும் தர மாட்டேன். ரெக்கார்டிங் எல்லாருக்கும் தர மாட்டேன், சொல்லிக் கொள்றேன் நான். ஏனென்றால் ரெக்கார்டிங் போட்டு கொடுத்தோன்னே ரெக்கார்டிங் போடுறது தானே வேற கிளாஸ் மாமிட்ட போய் தரும், மாமிட்ட போய் தரும், பீச்சுக்கு போகணும்னு யோசிப்பீங்க. அதுக்காக வேண்டி எனக்கு மூலையிலேயே இல்லாம இல்லை, விஷயம் தெரியும். புள்ளிகள் வேற கேம் எனக்கு சரியா. எனவே ரெக்கார்டிங் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேச்சு. அதே சொல்லிக்கோங்கன்னா இன்னைக்கு மட்டும் சும்மா ஒரு கிளாஸை போட்டேன் யூடியூப்ல. ரைட், ஓகே. நீங்க அதை தொடர்பான மாதிரி ஃபுல் வீடியோ இருக்குது. ஃபுல் வீடியோ நீங்க மாதிரி பாடம் வராத ஆக்கள் கிளியர் ஃபுல்லா பார்க்கலாம். 2 hours எல்லாம் வசந்த விளங்கப்படுத்தி ஒவ்வொரு உதாரணத்தோட மாதிரி கிளியர் பண்ணலாம். சரியா? ரைட், ஓகே. அப்ப நான் செல்ல வந்தேன், இந்த படைப்பாக்கத்தை புறச்சக்தியின் விளைவன்று. புறச்சக்தியின் விளைவன்று சொன்னா ஒன்று நான் சொன்னேன், இந்த வகை மாறி வானத்திலிருந்து தலை குளிர விஷயம் இல்ல. சரியா? வானத்திலிருந்து டக்குனு தலையில குழுந்துவாரே, அப்படி வராது. அடுத்த சரி மெஜிக். இந்த பொய் மெஜிக் எல்லாம் இல்ல. படைப்புத்தன்மை இப்ப டாவின்சி மெஜிக்கா செஞ்சாரு இல்லையே. அவரு கஷ்டப்பட்டு ஓவியத்தை வரைஞ்சாரு, பாத்தீங்களா? எனவே டாவின்சி செஞ்சது, டாவின்சிக்கு இந்த வானத்தை தள்ள உலகம் இல்ல. அடுத்தது இந்த டாவின்சி மெஜிக் கொண்டும் செய்யும் இல்ல. டாவின்சி தொடர் பயிற்சி செஞ்சாரு, அது தொடர் பயிற்சியின் விளைவு. அப்ப படைப்பு தன்மை என்பது புறச்சக்தியின் விளைவன்று, அதற்கு மாற்றமாக அது தொடர் பயிற்சியின் விளைவு. தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. 100, 150, 200 சித்திரம் வரைஞ்சு பாரு, அதுல ஒரே ஒரு சித்திரம் தான் ஃபேமஸ் ஆகிக்கும். ஓமை இல்லையா? 100, 150, 200 சித்திரம் வரைஞ்சு பாரு, அதுல ஒரே ஒரு சித்திரம் தான் ஃபேமஸ் ஆகிக்கும், எல்லாம் ஃபேமஸ் ஆக மாட்டான். அப்ப உலகத்தை வித்தியாசமா பார்த்து யோசிச்சு டைம் எடுத்து எவ்வளவு மெனக்கட்டி பாரு. சும்மாவா? ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்குறடா, எடுத்துனே என்ன அந்த என்ன உள்ளியை வைத்து அதே சுத்தி எடுத்தாச்சு அடிச்சு விடுஞ்ச அப்படியா? அப்படியும் செய்யல, விளங்கி தானே. அவன் நுணுக்கமாக மிக அவதானமாக மெதுமெதுதான் குறைவான். யோசிச்சு பாருங்க. சும்மா சிற்பத்தை செதுக்கணும். இப்ப என்ன போல சிற்பம் செதுக்க போறான் ஒரு சிற்பி. என்ன ஒருத்தர் பார்த்தாச்சு அப்படி செதுக்கல. யோசிச்சு பாருங்க. மெதுமெது நுணுக்கம் அவதானம். அதே மாதிரிதான் படைப்பாக்கப்பட்டது. சும்மா புறச்சக்தியில வர விஷயம் இல்லையா? இது தொடர் பயிற்சியில் வர விஷயம். அடுத்தது இந்த படைப்பு தன்மையான சொல்றாங்க
பரம்பரை இயல்பு மூலமாக கடத்தப்படலாம். டிஎன்ஏ மூலமாக வரும். பாப்பாக்கு இருந்தா பிள்ளைக்கு வரும், உமாக்கு இருந்தா பிள்ளைக்கு வரும். அதுதானே சொன்னேன். சரியா மாதிரியும் செல்லுமா? அப்ப எனவே இங்க செல்லப்பட்ட விஷயம் என்ன? புரட்சத்தின் விளைவு தொடர்பயிற்சியின் விளைவு மூலமாகவும் அல்லது பரம்பரை இயல்பு அல்லது டிஎன்ஏ மூலம் இது என்ன செய்யலாம்? கடத்தப்படலாம். சரியா? ஓகே, அடுத்து நாங்க போவோம். மூன்றாவது இயல்பு, படிப்பாக்க தொடர்பாடலின் மூன்றாவது இயல்பு. மூன்றாவது செல்வாங்க பாருங்க. அத்தோடு தினந்தோறும் ஒவ்வொரு நபரினாலும் பயன்படுத்தப்படும் படைப்பாக்க மிக்க தொடர்பாடல் தனிமையில் பயிற்சி செய்வதால் அல்லாத சூழல் சார்ந்த அல்லது தொடர்பாடல் சார்ந்த செயற்பாடாகும். தினந்தோறும் பயன்படுத்தப்படும் விஷயம் ஒரு இயல்பா நாங்க எடுக்கலாம். அது பின்னுக்கு வருது. ஓகே, நாளாந்த வாழ்க்கையில் படைப்பாக நெருக்கமானதுன்றது தனியா படிக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லாங்க பாருங்க. இது தனிமையில் பயிற்சி செய்யாத மூன்றாவது இயல்பு. தனிமையில் பயிற்சி செய்யாத சூழல் சார்ந்த தொடர்பாடல் சார்ந்த செயற்பாடா? என்ன செல்ல வாராங்கன்றால் நான் முன்னுக்கு படிச்சோம் இது தொடர் பயிற்சியின் வெளிவண்டு மன செல்றாங்க. என்ன தனிமையை பயிற்சி செய்ய வானம் யோசிப்பீங்க. பிள்ளையா நீங்க அந்த கருத்தை விளங்கப்படா. இங்க செல்ல வார சப்ஜெக்ட் என்ன என்று சொன்னால் தனிமையில் பயிற்சி செய்யாத என்று சொன்னா படைப்பாக்க தன்மை என்று செல்ல வாரது வெறுமனவே ஒருவர் நடுவுல இருந்து கொண்டு ஒரு மனிதன் நடுவுல இருந்து கொண்டு நாலாபுறமும் வேலி கட்டப்பட்டு சுவர் கட்டப்பட்டு ஒரு ரூமுக்குள்ள மட்டும் இருந்தா அவரால படைப்பாக்க உருவாக்க இயலுமா? இப்ப நான் கேட்கிறேன். நான் ஒரு நிலவை பத்தி, அதாவது சந்திரனை பத்தி ஒரு கவிதை எழுத போறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? என்னோட வீட்டுல வந்து நான் கூட நாளா ஃபுல்லா கூட்டப்பட்டிக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? ஜன்னல்லாம் மூடி கதவெல்லாம் மடிச்சு போட்டு லைட்லாம் ஓஃப் பண்ணிட்டு தனியை எங்கேயோ வச்சு கொண்டிருக்கேன். இப்ப எனக்கு சந்திரனை பத்தி ஒரு கவிதை எழுதிடுமா? சொல்லுங்க பாப்போம். அறிவில்லை. விலங்கல்ல. சந்திரனை பற்றி அறிவிக்காது. அதாவது சந்திரனை பத்தி உண்மையான அனுபவம் ஒரு கிடைக்க மாட்டேது. சந்திரன் எப்படிப்பட்டது, இது ராவைக்கு வருமா, இது பகலைக்கு வருமா, இதெல்லாம் பார்க்கணுமா அவருக்கு உண்மை இல்லையா? எனவே அவர் என்ன செய்யணும் என்றால் சும்மா வெறுமனவே நாலாபுறம் அடைக்கப்பட்ட 4 சுவரால் அழகா எழுதுங்க. ஒரு படைப்பாளி ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்குறேன்டா சும்மா நான் படைப்பாக்க உருவாக்க போறேன் சரியா செய்வேன் நான் என்று போட்டு சேரை போட்டாரு, கதிரைய என்ன டேபிள போட்டாரு, உள்ள அடைச்சாரு, இதெல்லாம் நான் உருவாக்கணும் குந்துறாரு. சாத்தியப்படாத விஷயம். கேளுங்கண்ணா, வேற என்ன செய்யணும் என்றால் 2 விஷயம் சொல்றாங்க. ஒரு படைப்பாளி ஒரு சிறந்த படைப்பாக்கத்தை உருவாக்கணும் என்றால் முதலாவது சொல்றாங்க அவர் சூழலோடு மோத வேண்டும், அவர் சூழலோடு நெருங்க வேண்டும், சூழலை அவதானிக்க வேண்டும். பாத்தீங்களா? முதலாவது விளக்கம் நீங்க கொடுக்கலாம். அவர் சூழலோடு மோதுகிற போது மோதன எக்ஸிடம் பண்ற அப்படியா? மோதன எக்ஸிடம் பண்ற அப்படியா? என்ன மோதுகிற போது? மோதுகிற போது என்ன? சூழலோட இணைந்து ஒரு படைப்பாளி. உதாரணமா நான் நிலவை பத்தி கற்று எழுத போறேன் அல்லது கவிதை எழுத போறேன்னு சொன்னா நான் பீச்சுக்கு போயிட்டு பசுன்னு அந்த சந்திரனை பார்த்து இது வட்ட வடிவமானது, இது பால் நிறத்தை போன்றது, இது இருவழியில் வரக்கூடியது, பாருங்க எவ்வளவு அழகா ஒரு படைப்பாக்க உருவாக்கலாம். நான் கடலை பத்தி ஒரு கவிதை எழுத போறேன், என்ன வீட்டுல குனிந்து காணுமா? சூழல் சார்ந்த விஷயங்களை அவர் அவதானிக்கணும், சூழலோடு அவர் மோத வேண்டும், கடலை கண்ணால பார்க்கணும், வெற்றி கண்ணால பார்க்கணும். அத கடல் எப்படிப்பட்டது, அது தூரத்தில் பார்த்த நீல கலர் இருக்குது, கிட்ட போன தண்ணிக்கு நிறம் இல்ல, சுவை இல்ல, பாருங்க இதெல்லாமே இல்லையா? நீ யோசிப்பீங்க கடலுக்கு சுவைக்கு தானே, உப்பு தானே, நான் யோசிக்கலாம். ரைட், ஓகே. அப்ப என்ன செல்ல வந்திருந்தால் எக்ஸாம்பிள் செல்ல வந்தாங்க. ஓகே, அவனவே இந்த சூழல் சார்ந்த செயற்பாடு செல்ல வாருது. ஒருவர் என்ன செய்யலாம் என்றால் ஒருவர் சூரியனை பார்த்து எழுத போறாரா, 2வது ரூம்ல இருந்து காணும் சூரியனை இது பார்க்கணும், சந்திரனை விட்டு பார்க்கணும், காட்டை விட்டு பார்க்கணும், கடலை விட்டு பார்க்கணும். ஒருவர் என்ன செய்யறாரு, மின்மினி பூச்சை பத்தி கவிதை எழுத போறாரு. என்ன வீட்டுக்குள்ள குனிந்தா காணுமா? இல்ல, மின்மினி பூச்சி எப்படிப்பட்டது அதை பத்தி தேடணும், சூழல் அவதானிக்கணும், ஐம்புலங்களை பயன்படுத்தணும். பாருங்க நீங்க எழுதுற வராங்க. சூழல் சார்ந்த செயற்பாடு. ஒரு படைப்பாளி சூழலோடு பின்னிப்படைந்து வாழ்கிற போது, சூழலோடு அவர் சேர்ந்து வாழ்கிற போது, அவர் ஐம்புலங்களால் சூழலை அவதானிக்கிற போதுதான் ஒரு சிறந்த படைப்பாக்கத்தை அந்த படைப்பாளியால் உருவாக்க முடியும். பலகழுத பாருங்க, அவர் சூழலோடு சேர்ந்து வாழ்கிற போது, சூழலை அவதானிக்கிற போது, சூழலை ஐம்புலங்களால் அவதானிக்கிற போதுதான்
ஒரு படைப்பாளிக்கு சிறந்த படைப்பாக்கத்தை உருவாக்க முடியும். அதான் சார், நிலவை பார்க்கணும், கடலை கண்ணால பார்க்கணும், கலப்பை மீது கண்ணால பார்க்கணும், தண்ணி எப்படிப்பட்டு பார்க்கணும். அப்பதான் உண்மையான அனுபவத்தோடு சிறந்த படைப்பாக உருவாக்கலாம். உண்மையான அனுபவத்தோடு சிறந்த படைப்பாக்கத்தை உருவாக்கலாம். அடுத்தது இது தொடர்பாடல் சார்ந்த செயற்பாடு. 2 விளக்கம் நீ எழுதலாம். அப்ப தனிமை பயிற்சியில் என்ன விளக்கம் ஒன்று சொன்னேன், நாலாபுரமும் ரூம் அடைச்சு போட்டுருந்தாலும் வரமாட்டான். எப்படி வரும்? கொண்டு செல்றாங்க சுழலு மோத வேண்டும் சொல்ல வரோம், சுழல் அவதானிக்கும் சொல்ல வரோம். அடுத்து சொல்றாங்க இது ஒரு தொடர்பாடல் சார்ந்த செயற்பாடு. உதாரணமா, நான் ஒரு சிற்பத்தை செதுக்க போறேன். நான் சொல்ல நான் நினைக்கிறேன் சிற்பம் ஒன்று செதுக்கிறேன்டா. எனக்கு யாரோடையும் பேசாம கதைக்காம இருந்தா சிற்பத்தை செதுக்கல செதுக்கல. நான் என்ன செய்யணும்? சிற்பத்தில் நல்ல பாண்டித்தியம் பெற்ற, சிற்பத்துறையில நல்ல அனுபவம் வாய்ந்த, சிற்பத்தை நல்லா படிச்சிருக்கிற, நல்ல பாண்டித்தியம் ஒரு போயிட்டு சந்திக்கிறேன். போயிட்டு கேட்கிறேன், நான் சிற்பத்தை நீங்க எப்படி செதுக்கிறீங்க? அதுல நான் படிப்போம் தத்துவார்த்த எண்ணக்கர் விஷயம் முடிக்கும். ஒரு நாள் கேட்டா நம்ம அஸ்னா, தத்துவார்த்த எண்ணக்கர்ன்றது படைப்பாளி பயன்படுத்திய படைப்பாக்க உத்திகள், நுட்பங்கள். அப்ப நான் ஒரு சிற்பியை சந்திச்சு, நீங்க சிற்பத்தை எப்படி செதுக்கிறீங்க, இதுக்கு எப்படியான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றீங்க, இது எப்படி செய்யறது, இதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்றது என்று சொல்லி அவரோட பேசி கதைச்சு நான் ஒரு சிற்பத்தை செதுக்கினா ஒரு சிறந்த சிற்பத்தை என்னையால உருவாக்க இயலுமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நான் தனியா செய்யறதுக்கும் ஒருவோட சிற்பத்துறை சார்ந்து ஒருவோட பேசி கதைச்சி தொடர்பாடல் மேற்கொண்டு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்க இல்லையா? என்ன சொல்றீங்க? இருக்குது. என்ன சொல்ல வர விஷயம், இது தொடர்பாடல் சார்ந்த செயற்பாடு. படைப்பாக்கம் என்றது அந்த துறை சார்ந்தாக்கிட்ட பேசி ஒரு ஐடியா ஒண்ணு கேட்டு இப்படி செய்யலாமா, எப்படி செய்யறதுக்கு என்ன கலர் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் பாருங்க. சும்மா சொல்லுங்க. இப்ப நான் ஒரு சித்திரம் வரைய போறேன். நான் உதாரணமா சொல்ல டாவின்சி இப்படி சந்திக்கிறேன். எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் அது. டாவின்சி இப்படி சந்திச்சு சும்மா சொல்லுங்க எக்ஸாம்பிளுக்கு டாவின்சி எப்படி இந்த சித்திரம் வரைகிறது, இது உத்திகள் என்ன, நீங்க இதுக்கு எப்படி கலர் டெக்னிக் யூஸ் பண்றீங்க பாருங்க. செல்லவார விஷயம் இது தொடர்பாடு சார்ந்த செயற்பாடு. முதலாவது விளக்கம் இது சூழலோட மோத வேண்டும். 2வது பேசணும் கதைக்கணும், ஐடியா கேட்கணும். பேசணும் கதைக்கணும் பேத்து அவர்கிட்ட பேத்து டாவின்சி நீங்க கல்யாணம் முடிச்சீங்களா, உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்குது, உங்களோட வைஃப் விட்டுட்டு போய்த்தாவெல்லாம் கேட்கறல்ல. அது இல்லைங்க நான் செல்ல வார விஷயம் தொடர்பாடு செல்ல வாரது. உங்க செல்ல வார சப்ஜெக்ட் என்ன சொன்னால் உங்களுக்கு அந்த தொடர்பாடல் நோக்கமுடாக என்னத்தை கேட்கணுமோ அதைத்தான் அவர்கிட்ட விட்டு கேட்கணும். நீங்க தேவையில்லாத கதையெல்லாம் என்ன செய்யலாம், வதந்திகளை ஊர்வம்பெல்லாம் போயிட்டாங்க பேசலாம் விளங்கிச்சா. அப்ப தொடர்பாடல் சார்ந்த செயற்பாடு செல்ல வார விஷயம், நீங்க என்ன துறையில என்ன செய்ய போறீங்களோ அது சார்ந்த விஷயத்தை அது சார்ந்த மக்களோட பேசுவதன் மூலமாக, தொடர்பாடல் மேற்கொள்வதன் மூலமாக, அல்லது நீங்க என்ன செய்யுங்க கூகுள்ல போயிட்டு தேடுறீங்க இது ஒரு தொடர்பாடல், யூடியூப்ல போயிட்டு பாக்குறீங்க இது ஒரு தொடர்பாடல் பாருங்க. அது சார்ந்த அவங்களை பற்றி பேசுறீங்க, ஐடியா ஒண்ணு எடுக்கிறீங்க, ஐடியா எடுக்கணும். தொடர்பாடல் மேற்கொண்டதுன்னு ஐடியா கிடைக்கும் எங்களுக்கு. தொடர்பாடல் மேற்கொள்ளாம ஐடியா வராது. வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான கருத்துக்கள் வரணும் என்றால் அது சார்ந்தா கூட பேசினா கதைச்சு அதை என்ன செய்யலாம், ஒரு சிறந்த படைப்பாக்கத்தை எங்களால உருவாக்கிடும். விஷயம் கிளியரா? விஷயம் கிளியரா? டவுட் இருக்குதா? கேட்கணுமா? என்ன பேச மாட்டீங்களா? கோவமோட கேட்கணும். சரி அழிஞ்சிருவாவ. நீ ஜூம் கிளாஸ் என்னது இப்படித்தானே பேசணும், பேசாம எனக்கு செய்யல தெரியும் தானே. பிள்ளைக்கு பாடம் விலகி செல்ல விலங்கு கொண்டுமே. அடுத்தது சொல்றாங்க பாருங்க, புத்தாக்கம் என்பது படைப்பாக்க தொடர்பாடலின் அடிப்படை இயல்பாகும், முக்கியமான இயல்பு. எக்ஸாம்பிள் கேட்கறாங்க. எத்தனை இயல்பு? 1 2 4 3 இது 4 ஏன்னா 4 தானே, 4 தானே. 4வது இயல்பு சொல்றாங்க பாருங்க, படைப்பாக்க தொடர்பாடல் அடிப்படை இயல்பா செல்ல வார விஷயம் புத்தாக்கம். புத்தாக்கம் இது அடிப்படை இயல்பா செல்ல. எக்ஸாம்ல கேட்கலாம், படைப்பாக்க தொடர்பால் அடிப்படை இயல்பு யாருன்னு சொன்னால் அது புத்தாக்கத்தன்மையானது, அது ஆக்கத்தன்மையானது, அது ஆக்கத்தன்மையானது. இதுக்கு சரியான விளக்கம் தெரியுமா புத்தாக்கத்துக்கு? புதியது புனைதல். புதியது புனைதல் இது எங்க படிச்சேன் நான்? புதியது புனைதல் சொல்ல விஷயம் அங்கதான் இருக்குது. இதை வச்சு அழகான விளக்கத்துக்கு கிரியேட் பண்ணலாம். இப்ப செல்ல வராங்க உண்மையா இதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கலாம்.
முன்னர் இடம் பெறாத ஒன்று, முன்னர் இடம் பெறாத ஒன்று, இடம் பெறாத ஒன்று. பாருங்க, இதைத்தான் நாம சொல்றோம் புத்தாக்கம். இப்ப புத்தாக்கம் என்று சொல்ல வாரது இதுக்கு முந்தி அப்படின்னு வந்திக்கவே மாட்டுச்சு. அதான் உண்மையான படைப்பாக்கம். உண்மை இல்லையா? இதுக்கு முந்தி அப்படி விஷயம் ஒன்றே உருவாகிக்க மாட்டா, இதுக்கு முந்தி அப்படி விஷயம் வந்திக்கவே மாட்டா. அதுதான் நாங்க சொல்றோம் புத்தாக்கம், ஆக்கத்தன்மை. அதை ஆக்ஸ்போர்ட் செல்லுது, ஒருவர் யாதனும் ஒன்றை உருவாக்க கற்பனை அல்லது சுயமான கருத்தை பயன்படுத்தல் புதியது புனிதல். புதிதா ஒன்று உருவாக்கணும். இப்ப நான் சொல்றமே, இவர் யாரு? ஓவியம் என்றால் நாம யார சொல்லுவோம்? டாவின்சி. பாருங்க, புதிதாக உருவாக்கினார், புதியது புனைந்தார். அதான் கின்னஸ் புத்தகத்துல பதியப்பட்டுகிறார். தோமஸ் அல்வா எடிசன் மின்கோளை கண்டுபிடிச்சார், புதியது புனைந்தார். மார்க்கோனி வானொலியை கண்டுபிடிச்சார், புதியது புனைந்தார். பாருங்க, அப்ப நாங்க படைப்பாளியாக மாறும் என்றால், உலகத்தில் ஒவ்வொருவரும் படைப்பாளியாக மாற வேண்டுமாக இருந்தால் அவர் புதியது புனைத வேண்டும், புத்தாக்கத்தை உருவாக்க வேண்டும். இப்படி புத்தாக்கம் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர் உலகத்தை சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டும். அவர் உலகத்தை சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டும். உலகத்தை சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டும். பாருங்க, உனக்கு உலகம் வேணும். அவர் உலகத்தை சற்று வித்தியாசமா பார்த்தா தான் புதிதான ஒரு புத்தம் புதிய படைப்பாக்கத்தை உருவாக்குறார். அவர்தான் கின்னஸ் புத்தகத்திலே பதியப்படுகிறார். சும்மா வேலையா கின்னஸ் புத்தகத்துல 12 யோசிச்சு பாருங்க. உலகத்துல அப்படி நடந்திக்க மாட்டேன், இதுக்கு முந்தைய அப்படி ஒண்ணு இல்ல. இன்றதான் நாங்க என்ன செய்யறோம்? அதை புத்தாக்கம் என்று செல்லவார், புதிய அம்சம் என்று செல்லவார். உடனே பாருங்க, புத்தாக்கம் என்றதுக்கு ஆதாரபூர்வமாகத்தான் எங்களுக்கு ஒக்ஸ்போர்ட் அகராதி புதியது புனித என்று சொல்ல பாவிக்கிறாங்க. இந்த புத்தாக்கம் என்று சொல்ல ஒரு அடிப்படை வரைவிலக்கம் என்ன சொன்னால் முன்னர் இடம் பெறாத ஒன்று, இதுக்கு முந்தைய அப்படி ஒன்று இல்ல. அதுக்கானது நாங்க ஆதாரம் யார செல்றோம்? சில படைப்பாளிகள், தோமஸ் அல்வா எடிசன் என்று சொல்றோம், ரிம் பர்னஸ்லி என்று சொல்றோம், ஆர்தர் கோன் என்று சொல்றோம், சார்லஸ் பபேஜ் என்று சொல்றோம். ஏன் இவங்க எல்லாம் உலகத்தை வித்தியாசமா பார்த்தாங்க, புதிய புதிய தொடர்பாடல் அம்சத்தை உருவாக்கினாங்க, இன்னைக்கு கின்னஸ் புத்தகத்துல பதியப்பட்டிருக்கிறாங்க. இதை நான் சொல்றேன் புத்தாக்கம். எனவே புத்தாக்கம் என்பது படைப்பாக்க தொடர்பாடலின் ஒரு அடிப்படை இயல்பாகும். விஷயம் கிளியரா? விஷயம் கிளியரா? இலங்கிச்சா? அழிச்சுடுவா? எழுத போறீங்களா? Yes, sir. Right, okay. Valid children. அப்ப நாங்க சொல்றோம் படைப்பாக்க தொடர்பாடல் அடிப்படை. ரைட், ஓகே. இந்த புத்தாக்கத்தன்மை உருவாகிறது தான் சில காரணம் முன்வைக்கப்படுதுன்னா இல்ல, நான் விளங்கப்படுது நினைக்கல. நீங்க பாருங்க, மூமலை விளங்கப்படுது பாருங்க. புத்தாக்கம் என்பது படைப்பாக்க தொடர்பான அடிப்படை இயல்பாகும். அந்த புத்தாக்கத்தன்மை வரணும் என்று சொன்னா அவர் 3 விஷயம் ஒரு படைப்பாளி செய்யணுமா. அதை கீழே விளக்கமா தாராங்க, தேவைன்னா அதையும் நீங்க விளக்கம் எழுதலாம். முதலாவது சொல்றாங்க பாருங்க, தேர்ச்சியை நோக்கி செயற்படல். ஒரு புத்தாக்கம் உருவாக்குறதுக்கு பின்னால ஒரு படைப்பாளி 3 விஷயம் செய்யணுமா. ஒரு புதிய ஒரு படைப்பாக்கத்தை ஒரு படைப்பாளி உருவாக்கணும் என்று சொன்னா அவர் 3 விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருக்கணும். முதலாவது சொல்றாங்க தேர்ச்சியை நோக்கி செயற்படல். இந்த தேர்ச்சியை நோக்கி செயற்பாடு செல்ல வாருது, ஒருவர் கவிதை எழுத போறார் என்று சொன்னா, அல்லது ஒருவர் ஒரு சிற்பத்தை செதுக்க போறார் என்று சொன்னா, அல்லது ஒருவர் ஒரு சித்திரம் வரைய போறார் என்று சொன்னா அவருடைய முழுமையான தனிப்பட்ட அவதானம், நாங்க படிச்சிடும் பர்சனல் லோக்கஸ் என்று சொல்லி, அவருடைய முழுமையான தேர்ச்சியும் அவருடைய முழுமையான தனிப்பட்ட அவதானமும் எதை நோக்காக கொண்டிருக்கணும்? எதை நோக்காக கொண்டிருக்கணும் சொல்லுங்க பாப்போம். குறித்த விடயத்தை மாத்திரம். குறித்த விடயத்தை மாத்திரம். அதுதான், ஒருவர் கவிதை எழுத போறாரா, முழு போக்கஸும் அவருடைய தனிப்பட்டவதாலும் கவிதையாக இருக்கணும். ஒருவர் சிற்பம் செதுக்க போறாரா, அவருடைய தனிப்பட்டவதாலும் சிற்பத்தை டார்கெட் பண்ணியதாக இருக்கணும். ஒருவர் சித்திரம் வரைய போறாரா, அவருடைய தனிப்பட்டதாலும் சித்திரத்தை போக்கஸ் பண்ணி இருக்கணும். அதான் சொல்ல வராங்க தேர்ச்சியை நோக்கி செயற்படல். ஒரு புத்தாக்கம் உருவாக்குறதுக்கு பின்னால குறித்த ஒரு படைப்பாளி தன்னுடைய தேர்ச்சி விஷயத்தில், அதாவது என்ன தேர்ச்சி செய்ய போறாரு, கவிதையா, சிற்பமா, சித்திரமா, அந்த தேர்ச்சியில அவருடைய முழுமையான தனிப்பட்டவதான போக்கஸ் செலுத்தப்படணும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஒரு புத்தாக்கம் உருவாக்குறதுக்கு பின்னால தீர்மானகரமான கற்பனை ஆற்றல், இமேஜினேஷன், கட்டாயம் கற்பனை ஆற்றல் இருக்கணும். கற்பனை ஆற்றல் இல்லைன்னு சொன்னா
அவனால ஒரு சிறந்த படைப்பாளியாக முடியாது. கற்பனா ஆற்றல்னு சொல்லுவாங்க, கற்பனா சிந்தனைன்னு சொல்லுவாங்க, கற்பனா விரித்தி இருக்கணும். அவ கண்ணுல கற்பனை செய்யக்கூடிய திறமை டேலண்ட் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் என்று யோசிக்கணும். உலகத்தை எல்லாரும் யோசிக்கிற மாதிரி. நான் சொன்னேன் கற்பனை ஆற்றலுக்கு 50 டீச்சர் மாதிரி சித்திரம் வரைய போனாங்க யானையை பத்தி. ஒரே ஒரு டீச்சரை மட்டும் என்ன செஞ்சா, யானையை பின் போஸ்ட்ல வரைஞ்சா. இப்ப யோசிச்சா, வித்தியாசமா பார்த்தா, வித்தியாசமா கற்பனை செஞ்சா, இப்படி இருந்தா எப்படி இருக்கும் என்று யோசிக்கதான் கற்பனா ஆற்றல். கட்டாயம் ஒரு படைப்பாளிக்கு இந்த கற்பனை ஆற்றல் விஷயம் இருக்கணும். அவரால் தான் சிறந்த ஒரு புத்தாக்கத்தை, சிறந்த ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்க முடியும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, செயற்பாடுகளை விருத்தி செய்தல். செயற்பாடுகளை விருத்தி செய்தல். இந்த செயற்பாடுகளை விருத்தி செய்தல் செல்லவாறது நான் முன்னுக்கே சொன்ன மாதிரி தான். இந்த ஒரு படைப்பாளி ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்கப்படுறது, கவிதையோ கட்டுரையோ சித்திரமேதோ, அவர் என்ன செயல்பாடு செய்ய போறாரோ, அதாவது என்ன படைப்பாக்கத்தை உருவாக்க போறாரோ, அந்த விஷயத்துல அவர் கண்ணும் கருத்துமா இருக்கணும்னு சொன்னேனையோ தேர்ச்சியை நோக்கி செயற்பட சொன்னேனே, அதே விளக்கம் இங்க வரப்போகுது. அவருக்கு என்ன செயற்பாடு, என்ன கடமை இருக்குதோ அந்த கடமையில அவர் தலையான கடமையா பார்க்கணும். அதை நம்ம முன்னுக்கே படிச்சமே, சுரந்த மாதிரி சொன்னாரு, ஒரு படைப்பாளி ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்க போறான்னு சொன்னா அந்த படைப்பாக்க தொடர்பாடல அவரு தலையான கடமையா பார்க்கணும். சமூக தேவையை அதை விளங்கணும், அதை உன்னதன்மையா புரிஞ்சு கொள்ளணும். சென்னரா இல்லையா, நான் படிச்சமா இல்லையா முன்னுக்கே சுரந்த மகேந்திர கிரியேட்டிவ் கமிஷன் புத்தகத்துல. எனவே ஒரு படைப்பாளி ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்கணும் என்றால் செயற்பாடுகள்ல மிக அவதானமாக இருக்கணும். அது உன்னதமான ஒரு கடமை, அது புனிதமான கடமை, இது சமூகத்துல தலையான தேவை, இதனால சமூகத்துடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது. அப்ப எனவே ஒரு சிறந்த படைப்பாக்கம் உருவாக்கப்படுறதுக்கு பின்னால, ஒரு சிறந்த புத்தாக்கம் உருவாக்கப்படுறதுக்கு பின்னால படைப்பாக்க தொடர்பாடல் இயல்புகள்ல 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்று தேர்ச்சியை நோக்கி செயற்படணும், 2வது அவர் நல்ல கற்பனா ஆற்றல் இமேஜினேஷன் என்ற அறிவோடு இருக்கணும், 3வது சொல்றாங்க அவர் செயற்பாடுகள் நல்லா விஸ்தரிக்கணும், அதிகமான வினாக்கள், ஏனென்ற வினாக்கள் அதிகமா கேட்டு பார்க்கணும். நான் முன்னுக்கு படிப்போம், அதை ஆர்வத்தன்மை இருக்கணும். ஆர்வம், ஒரு சிறந்த படைப்பாக்கம் உருவாக்கணும், ஆர்வம். அவர் சொல்ற டாவின் சொல்றாரு இல்ல, ஆர்வம் இன்ட்ரெஸ்டா தேடக்கூடிய தேடல் ஆற்றுள்ளவன், நல்ல தேடுறவன் தான் உண்மையான படைப்பாளி ஆகுவான். தேடக்கூடிய திறன் உருவாகணும். படிக்கிற நீங்களும் தான் ஏலவல்ல A+ என்ற அடைய நீங்க அடையணுமா, தேடி படிக்கணும். பிள்ளை நமக்கு தாரத்தை படிக்க டைம் இல்லை. நம்மட பிரச்சனை இதுதான், தாரத்தை படிக்க நமக்கு நேரம் இல்ல. நமக்கு கல்யாண வீடு, நமக்கு பின்னுக்கு மச்சிர வீடு, முன்னுக்கு மதிநிற வீடு இன்றிருக்க போக்கு நமக்கு தேட நேரமே இல்லை. அவர் இன்று ஒரு தகவல் போடுறாரு, அது பிரச்சனை இல்லை. அவர் இன்றைக்கு ஒரு தகவல் போடுறாரு, வளமையா போடுவாரு தானே. அப்படி அவங்களுக்கு என்ன செய்யுங்க, இதுக்கு டைமுக்கு ஒரு பாஸ் எடுத்து பிரட்டி பாருங்க. நான் இன்றைக்கும் கூட ஓப்பனாக சொல்றேன், பிரச்சனை இல்லை. ஜூம் கிளாஸ் ரெக்கார்ட் ஆகிதாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கும் சொல்றேன், நான் இன்றைக்கும் மீடியா பாடம் தேடி படிச்சு கொண்டு தான் நிற்கிறேன். யாரும் படிக்க தெரியும், அவங்களுக்கு அந்த படிச்சு வந்தீங்க. நான் அப்டேட் இல்லாம அதே பல்லவி அதே கொப்பி அடிச்சு கொண்டு போகலாமா, போகலாவே. நானும் பல புதிய விஷயத்தை தேட வேண்டியது. பாருங்க, இன்றைக்கும் கூட நான் நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி, நிறைய புத்தகங்களை பார்த்து, நிறைய இங்கிலீஷ்ல தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து, உங்களுக்கு தெரியாம கைப்புக்குள்ள இந்த பாடம் தான் கெமரா ஷொட்டுன்னு பாடம் வருது. கெமரா ஷொட்டுக்கு ஒழுங்கா நோட்ஸே இல்லை கைட்ல. ஆனா எக்ஸாம்ல வந்து இது கடந்த வருடம் கெமரா ஷொட்ல 3 ஷொட்டை வந்து விளக்கம் தருகன்னு 16 மார்க்ஸ் 12 மார்க்ஸுக்கு. எப்படி புள்ள விளக்கம் எழுதுறேன்டா, சார் அவன் தேடி விளக்கம் கொடுத்திக்கணும் பிள்ளைக்கு. பாருங்க, எனவே தேடுங்க, நீங்க சிறந்த ஒரு படைப்பாளி என்ன செய்வீங்க, மாறுவீங்க. விளங்கிச்சாப்ப அந்த புத்தாக்கம் செக்ஷன்ல தான் இந்த 3 விஷயத்தை நீங்க விளக்கமா எழுதி என்ன செய்யலாம், விளக்கம் வந்து கொடுக்கலாம். அதுவும் சரி. அடுத்தே பாருங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி, ஆதி காலத்திலிருந்து மனிதன் புலன்புடனும் சூழலும் இணைந்த பல்வேறு வகையான படைப்பாக்க செயற்பாடு, படைப்பாக்க தொடர்பாடல் இன்னொரு இயல்புதான் சொல்றாங்க. பண்டைய கால மனிதனும் பயன்படுத்தினான். 5வதா பிள்ளைகள், இது 5வதா? பண்டைய காலத்திலும் அல்லது புராதன காலத்திலும், வீடியோ பண்டைய காலத்தில் அல்லது புராதன காலத்தில் படைப்பாக்கத்தன்மை காணப்பட்டது அப்படி முடியுங்க. இப்ப நாம படிச்சோம், பண்டைய காலத்துல வாழ்ந்த மனிதன் அவன் தொடர்பாடல் ஈடுபட்டான், அது பிற்காலத்துல கலையாக அது படைப்பாக்கமா மாறிச்சு. நாங்க படிச்சோம், செல்லுங்க பார்ப்போம். பண்டைய கால மனிதன் எப்படி படைப்பாக்க தொடர்பாடல் ஈடுபட்டான், நிறைய படிச்சின. உதாரணம் முக்கியமா நான் ஒரு ஆதாரம் செல்லுவோம். 15,000 வருடத்துக்கு முற்பட்ட பாவம் யாரு சொல்றேன்டி? அல்டமீரா லெஸ்கா ஓரியர்.
நல்ல ஒரு ஆதாரம் இருக்கு. அல்டமீரா லெஸ்கா ஓவியம். பண்டைய கால மனிதன் படைப்பாக்க தொடர்பாடல ஈடுபட்டான். அழகான எடுத்துக்காட்டு. 15,000 ஆண்டுக்கு முற்பட்ட அல்டமீரா லெஸ்கோ ஓவியம். இந்த ஓவியம் இந்த பண்டைய கால மனிதன் தொடர்பாடல் மேற்கொண்டானா இல்லையா என்றதுக்கு நல்ல ஆதாரம். இன்று இந்த அல்டமீரா லெஸ்கோ ஓவியம் ஒரு குகை ஓவியம். இந்த குகை ஓவியத்தை அடிப்படையாக கொண்டுதான் இன்னைக்கு ஓவிய கலை என்ற துறையை உருவாகிட்டு அதுக்கான கற்கைகள் அதுக்கான கோர்சஸ் நடந்து கொண்டு பாருங்க. பண்டைய கால மனிதன் தொடர்பாடல் மேற்கொண்டார். அதாவது அவன் என்ன சொன்னால் வேட்டையாடின விஷயங்களை, மிருகத்துல வேட்டையாடுற விஷயம், அவனுடைய இயற்கை சேர்க்கை நிகழ்வை மனதில் வச்சுக்கொண்டு மறந்து பேசுறதுக்கான குகையில வரைஞ்சான். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஓவிய கலை உருவாவது காரணம் மாறிச்சு. ஓவிய கலை உருவாக காரணம் அது மாறிச்சு. யோசிச்சு பாருங்க. பண்டைய கால மனிதன் தொடர்பு முறை. ஆனா பின்னுக்கு பிற்காலத்துல என்ன செய்து ஓவிய கலைன்னு விஷயம் உருவாங்குது. பாருங்க, டாவின்சில இன்னைக்கு புகழ்பெற்ற ஓவியர் காரணம் இந்த பண்டைய கால மனிதன் இந்த விஷயத்துல ஈடுபடல் என்று சொன்னா டாவின்சி இன்னைக்கு உருவாகிக்க மாட்டாரு. இதான் யதார்த்தமான உண்மை. பண்டைய கால மனிதன் இப்படி குகை ஓவியங்கள் குகை சித்திரங்கள் வரையல் என்று சொன்னா டாவின்சி இன்னைக்கு உருவாகிக்க மாட்டார். ஓவியக்கலை வந்திக்க மாட்டார். யூஜி வர கட்டிக்கலா. அடுத்து நாம சொல்லலாம் நடனக்கலை என்ற விஷயம். உங்களுக்கு பண்டைய கால மனிதன் தீமூட்டி என்ன செஞ்சான்னு சொன்னால் நாங்களோட இருக்கிறோம், நாங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சொல்லி ஒன்று கூடி வாழ்ந்து கொண்டிருந்தான். சும்மா இருந்து கைது பேசிக்கொண்டுதான். இந்த தீமூட்டி ஒன்றாக இருந்து பேசினது கழிச்சது ஒன்றாக நடந்து கொண்ட விஷயம் பிற்காலத்துல நடனக்கலையா மாறுது. நாம செல்றோம் இந்த மியூசிக் என்ற விஷயம் செல்றோம் தெரியுமா? மியூசிக் செல்லும் இன்னைக்கு பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பேசுறவே நிறைய ஆப்ஸ்கள் உருவாக்கப்படுகிறது. அதுவும் இங்கத்தான். பண்டைய கால மனிதன் குகைகள்ல காடுகள்ல வாழ போக்குல மத்த மனுஷனை எப்படி கூப்பிட்டான் சொல்லுங்க பாப்போம். மத்த மனுஷன் எப்படி கூப்பிட்டான்? கூப்பிட்டான். வித்தியாசமான ஒலிகள், ஒலி எழுப்புதல், கூக்குரலிடல், பறையடித்தல். பறையடித்தல், முரசறைதல், கூக்குலிடுதல், வித்தியாசமான தொனி வேறுபாடு, உயர்ந்த தொனி, தாழ்ந்த தொனி, ஹை பீச், லோ பீச் சொல்லுவாங்க. உயர்ந்த தொனி, தாழ்ந்த தொனி, இப்படி வித்தியாசமான முறையை பயன்படுத்தான் பேசினான். தொடர்பான பிற்காலத்துல மியூசிக் வாரத்துக்கு காரணமா இருந்துச்சு. பிற்காலத்துல மொழி உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. பண்டைய கால மனிதன் தொடர்பாடல் மேற்கொண்டது இன்னைக்கு வித்தியாசமான கலை படைப்புகள் உருவாகிறது காரணமா மாறுது. அப்ப அழகான முறையில ஆதாரம் எடுத்து காட்டலாம். தீமூட்டின கதை, அதே மாதிரி அல்டமீரா லெஸ்கோ ஓவியம், அதே மாதிரி ஓசை இப்ப முரசறிஞ்ச பறையடித்த சத்தம் பாருங்க, ஓசை சத்தம் இவைகள் தான் பிற்காலத்துல கலை படைப்பாக மாறியது. மனிதன் குகையை போட்டு கொடைஞ்சான். இது பிற்காலத்துல என்ன கலையா மாறிச்சு? பாப்போம், யாரு சொல்றேன்? விஷயம் சிற்பக்கலை. பாருங்க, குகையை போட்டு கொடையில சிற்பக்கலை வந்திக்க மாட்டான், சிகிரியாவே வந்திக்க மாட்டான். பண்டைய காலம் பாருங்க, அவன் குகையில கொடைஞ்சி தொடர்பாடு மேற்கொண்டான். பிற்காலத்துல அது படைப்பாக்க சிற்ப கலையாக மாறுது. தெளிஞ்சா? எனவே பண்டைய கால மனிதன் தொடர்பாடல் மேற்கொண்ட அம்சங்கள் பிற்காலத்துல அது பண்டைய கால மனிதன் தொடர்பாடல் மேற்கொண்ட அம்சங்கள் அது படைப்பாக்கத்தன்மையா இருக்குது. அதுக்கு ஆதாரமா நாங்க சொல்லலாம். அல்டமீரா லெஸ்கோ ஓவியம் அவன் குரல் எழுப்பி தொனி வேறுபாடு வெளிப்படுத்தினது, தீமூட்டி நடனமாடினது, குகைகள்ல குடைஞ்சது, சிற்பக்கலை உருவாகினதுக்கு பின்னால பாருங்க, ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒவ்வொரு நீண்ட கால வரலாறுங்க என்ன செய்யுது, தாக்கம் செலுத்துது. எனவே இந்த பண்டைய கால மனிதன் தொடர்பாடல் முறைமைக்கும் படைப்பாக்கத்தன்மைக்கும் தொடர்பு உண்டு என்பதற்கான அழகான ஒரு ஆதாரத்தை நம்ம இங்க எடுத்து காட்டலாம். கிளியரா விஷயம்? எழுதணுமா அழிச்சிடுவா? எழுதணுமா அழிச்சிடுவா? எழுதிப்பீங்களே. அடுத்து சொல்றாங்க பாருங்க, மனித நாகரிகத்தில் அப்படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் முறைமைகளில் நடனம், சங்கீதம், இசை போன்றவை முதன்மையான கலை அம்சங்களாக மாறின. இது ஒரு பொதுவான விஷயம், இயல்புக்குள்ள வராது, ஒரு பகுதியோட வினாவும். மனித நாகரிகத்தை எடுத்து பார்த்தோம்னால் படைப்பாக்கத்தோட நடனமானது, சங்கீதம், இசை போன்ற விஷயம் எல்லாம் அங்க அந்த காலத்துல ஒரு முதன்மையான கலை அம்சமே இல்லை. குறிப்பா அடுத்த ஒரு இயல்பு செல்லப்படுத்து பாருங்க.
14ஆம் 15ஆம் நூற்றாண்டில், அதாவது மத்திய காலம், கலை எழுச்சியும் கல்வி மறுமலர்ச்சியும் இம்முதன்மை கலை அம்சங்களை நவீனமயப்படுத்தின. இது சொல்லுவாங்க 14ஆம் 15ஆம் நூற்றாண்டு செல்லவாரது 14ஆம் 15ஆம் நூற்றாண்டு காலம் என்று செல்லவாரது. இது படைப்பாக்கத்தின் பொற்காலமாகும். இது படைப்பாக்கத்தின் பொற்காலமாகும். இது எந்த பண்பாடுல வரும் சொல்லுங்க பாப்போம். இது எந்த பண்பாட்டுக்குள்ள வரும்? அப்ப கிளாசிக்கல். எஸ், கிளாசிக்கல் கல்ச்சர், அதாவது மரபார்ந்த பண்பாடு அல்லது மரபார்ந்த செவ்வியல் பண்பாடு. இந்த மரபார்ந்த செவ்வியல் பண்பாடு உண்மையிலே படைப்பாக்கத்தின் பொற்காலம் என்று சொல்லுவோம். அப்படி என்றா இந்த இந்த காலத்தில் இந்த மனிதன் தான் உயர்மட்ட படைப்பாக்கத்தன்மை காணப்பட்ட. இதற்கு ஆதாரம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப நாங்க படிச்சுக்கிறோம். சரி, படைப்பாளி உருவாகின காலம் என்றும் பொற்பாலம் என்று சொல்லுவீங்க. யார் யார் படைப்பாளி? அப்ப இங்க நான் படிச்சேன். டாவின்சி, லியோனார்டோ டாவின்சி, தாந்தே, பிளேட்டோ, ஷேக்ஸ்பியர், டாவின்சி, ஆர்கிமிடிஸ், ஷேக்ஸ்பியர், தாந்தே, பீத்தோவன், ஷேக்ஸ்பியர், எழுதுகிறேன், பீத்தோவன். பாருங்க, இப்படியான படைப்பாளிகள் வேற என்ன யாரு வரும்? மாக்கியாவல்லி. மாக்கியாவல்ல பேர் என்ன உண்மையா? மீண்டும் பயன்படுத்துறாங்க. எப்படி தேசிக்கோங்க மானா கண்டா. சரி, ஓகே. எனவே இப்படியான படைப்பாளிகள் உருவாகிறதுக்கு காரணமான ஒரு காலமாக இந்த 14ஆம் 15ஆம் நூற்றாண்டு படைப்பாக்கத்தின் பொற்காலம் என வர்ணிக்கப்படுது. ஏனென்றால் உயர்மட்ட படைப்பாக்கத்தன்மையில உருவாகின காலப்பகுதி. விளங்கிச்சா? ரைட், ஓகே. இதில் நீ ஒரு பாயிண்ட்ஸை விளங்கப்படுத்தலாம். படைப்பாக்கத்தின் பொற்காலமாக இது வர்ணிக்கப்படுது. இது முக்கியமான அம்சமாக இது. ஏனென்றால் உயர்மட்ட படைப்புக்குள் உருவாகின காலம். முக்கியமான படைப்பால் இங்கதான் காணப்படுறாங்க. டாவின்சி, ஷேக்ஸ்பியர், தாந்தே, பீத்தோவன், மாக்கியாவல்லி போன்ற பல்துறை சார்ந்த அணிகள் இங்க உருவாகினாங்க என்பதுக்கு ஆதாரம் நீங்க சொல்லலாம். சரியா? சரி, ஓகே. அது எழுதிக்கோங்க பாப்போம். இப்ப சார், ஓ இயர் வந்து 14 15மா? ஓ ஓ என்னதுல வந்து 14 17 கேக்குது. அதுக்கு ஒண்ணும் இல்லையா? உங்க இங்கிலீஷ் கைட் இல்லையா? ஓ சார். எங்கட தமிழ் கைட்ல 14 பேர் தான் போட்டிக்குது. என்னடா இதான் பிரச்சனை. சரியா? இந்த மீடியா பாடத்துல பிரச்சனை இதான். ஆனாலும் இப்ப பிரச்சனை இல்ல, சிக்கரோண்டு வர்றது பொருங்க. இதுல பாப்போம். 14 15 போட்டிக்கிறதுல நீங்க 14 15 மாத்திக்கோங்க அதை. ரைட், ஓகே. 14 15 வருமா? இது மீடியா கைட்ல பிரச்சனை. டைப்பிங் மிஸ்டேக் கேட்கலாம். ஆனா பெரும்பாலும் ஹெட் எடிஷன் கைட் புக் இது 14 15 தான் வரும். ரைட், ஓகே. இது பிரச்சனை தான். சிங்கள புக்ல ஒன்று இருக்குது, இங்கிலீஷ் புக்ல ஒன்று இருக்குது. ஒவ்வொரு புத்திலும் வித்தியாசமான கருத்துக்கள் போடப்பட்டீங்க. ரைட், ஓகே. அடுத்து நான் பார்ப்போம். டைம் போயிட்டு கொண்டு தொடர்ந்து 3 கிளாஸ் இன்னைக்கு. அடுத்து ஒரு 25 அதனால 26 கிளாஸ் இது முதலாவது ஆரம்பம் இன்னைக்கு அவளுக்கு அறிமுக வகுப்பு பண்ணுறோம். 26 10 மணி தான் வாழ முடியும். ரைட், ஓகே. பார்ப்போம். அடுத்தே பாருங்க. மானுட பண்பாட்டு விருத்திக்கும் இப்படைப்பாக்க தொடர்பாடல் பெரும் பங்காற்றி உள்ளது. முன்னுக்கே நாங்க படிச்சோம். ரைட், ஓகே. மானுட பண்பாடு மனிதனை பண்டைய கால மனிதன் தொடர்பாடல் முறை மேற்கொண்டது வந்து படைப்பாக்கத்தின். அதே பாருங்க. கைத்தொழில் புரட்சியின் பின்னரான தொழில்நுட்ப விருத்தியால் உருவான வெகுசன ஊடகத்துறை காரணமாக மனிதனின் நாளாந்த வாழ்க்கையில் படைப்பாக்க தொடர்பாடல் மேலும் நெருக்கமானது. ரைட், இதை நான் ஒரு இயல்பு எடுக்கலாம். மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் நெருக்கமானது. மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் படைப்பாக்கம் நெருக்கமானது. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க பாப்போம். எங்கட வாழ்க்கையில இந்த படைப்பாக்கம் நெருக்கமாக்கிறோம். அப்படி என்ன? எங்கட வாழ்க்கையில் இந்த படைப்பாக்கத்தன்மை மனிதன் அன்றாட வாழ்க்கையில மிக நெருக்கமா காணப்படுது. இது இயல்பு விளங்கப்படுத்துறாங்க. என்ன விளக்கம் கொடுக்கலாம் இதுக்கு நாங்க? அன்றாட வாழ்க்கை இந்த படைப்பாக்கம் ஈக்குதா இல்லையா? இப்படி ஈக்குது, எந்த சந்தர்ப்பத்துக்கு சம்பந்தப்படுது ஜோதிச்சு பாப்பனே. முதலாவது சொல்லாங்க பாருங்க, ஊடக பாவனை. மனிதன் அவன் அன்றாட வாழ்க்கையில ஊடக பாவனையை பாவிக்கிற போது படைப்பாக்கத்தன்மை காணப்படுதான். அப்படின்னு என்ன விளக்கம் கொடுக்கலாம்? உதாரணமா
விளம்பரம். குறிப்பா விளம்பரம். குட். விளம்பரத்தை எடுத்து பாருங்க. விளம்பரத்துல எவ்வளவு படைப்பாக்க தெரியும். விளம்பரத்தை விலை செல்ல போறோம்னு செய்வாங்க. இப்படிதான் விலை போடுவாங்க. 1000 கொண்டு போட மாட்டாங்க. 1000 கொண்டு போட மாட்டாங்க. படைப்பாக்க தெரியும். இந்த விளம்பரத்தை பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக், விளம்பரத்தை பயன்படுத்த கலர் டெக்னிக் வர்ண நுட்பம், விளம்பரத்தை பயன்படுத்துற கேமரா ஷாட், விளம்பரத்தை பயன்படுத்துற மகுட வாசகம் நாம படிச்சோம். எல்லாமே படைப்பாக்கும் அப்பா. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நாங்க பாக்குற நிகழ்ச்சிகள், நாங்க பாக்குற திரைப்படங்கள், தொடர் நாடகங்கள் உயர்மட்ட படைப்பாக்கத்தன்மை. தொடர் நாடகத்தின் கதை கருக்கள், கதை பொருட்கள், கிளைமேக்ஸ், அடுத்தது என்ன காட்சி வருமோ, அவன் கொலை செய்வானோ, அவள் திருமணம் முடிப்பாளா, அவள் விட்டுட்டு போறாளா, எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும் காட்சிகள், கிளைமேக்ஸ் காட்சிகள் நீங்க பார்த்த விளங்கும். திகில் பாருங்க எவ்வளவு அழகா செய்யறாங்க. கிராபிக் பயன்படுத்துறாங்க, கிராபிக் எனிமோஷன் பயன்படுத்தும், இதெல்லாம் படைப்பாக்கம். கிரீன் ஸ்கிரீன் சொல்லுவாங்க, கிரீன் ஸ்கிரீன். கிரீன் ஸ்கிரீன் பயன்படுத்து. ஒருவர் மலையிலிருந்து கீழே விழுவார், அது உண்மையா உள்ள அது எடிட்டிங் செம்மையாக்கம். பாருங்க எடிட்டிங் செம்மையாக்கம், இதெல்லாமே படைப்பாக்கமே. சிவில போற சினிமா திரைப்படங்கள், ஜோக் நிகழ்ச்சிகள், சிரிமனமே சிரிப்பொலி, அடுத்து வருவது, கலக்க போவது யார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா பாருங்க ஜோக் நிகழ்ச்சிகள். அப்ப ஊடகம் பாவனை எடுத்தோம் என்றால், குறிப்பா நான் பேசின வெகுசன ஊடகத்தில் எவ்வளவு படைப்பாக்கத்தன்மை பாருங்க. அதுல போற தொடர் நாடகம், போற நிகழ்ச்சிகள் எவ்வளவு படைப்பாக்கத்தன்மை வெளிப்படுத்தப்படுது. அதே மாதிரி ஊடக பாவன்ல அடுத்து நான் சொல்ல போறோம் எங்கட சோசியல் மீடியா, நியூ அண்ட் சோசியல் மீடியா எவ்வளவு படைப்பாக்க சொல்லுங்க. நீங்க இப்ப வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப் பாவிக்கிறீங்க. நீங்க ஸ்மார்ட் போன், மேக்னெட் போர்ட், லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாமே யூஸ் பண்றீங்க தானே. அதுல எவ்வளவு படைப்பாக்க மீகா? இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ற, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுற, டிக்டாக்ல டிக்டாக் டான்ஸ் ஆடுறது எல்லாம் வரும். ஓமை இல்லையா? பாருங்க நீங்க செல்லாம் ஒரு மான்ஸ் ரைட் தான். எடிட் பண்ண நிறைய எப்ஸுகள் தரப்பட்டு, நீங்க செல்ற எப்ஸுகள் நாங்க கண்டுபிடிச்ச மெய்நிகர் தொடர்பாடல்ல யோசிச்சு பாருங்க. பாருங்க அவைகளை ஊடக பாவனை எடுத்தோம்னா அதுல வெகுசன ஊடகத்திலே உயர்மட்ட படிப்புத்தன்மை காணப்படுது. அங்கே நியூ அண்ட் சோசியல் மீடியா புதிய சமூகம் எடுத்தோம்னா அதுலயும் உயர்மட்ட படிப்பாக்க தன்மை. வேற எங்க அன்றாட வகையில படிப்பாக்க தன்மை சம்பந்தப்படுது. நான் ஒன்று பேசினேன் ஊடக பாவனை பத்தி பேசினேன். வேற சிம்பிள் கேள்வி ஒண்ணு, இது உங்களோட அன்றாட வாழ்க்கையில் படைப்பாக்கத்தன்மை வெளிப்படுத்த சமைக்கிறதுல வித்தியாசமா சமைக்குது. விஷயமே தான். அடுத்தது சாப்பாடு. சமையல் எடுத்த மட்டும் எவ்வளவு சமையல் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தலைப்பக்கட்டு பிரியாணி, மூங்கில் பிரியாணி, சவல் பிரியாணி, சஹான் பிரியாணி, வேற என்ன இருக்குது பிரியாணில? சட்டி, முட்டி பிரியாணி, வேற ஹைதராபாத் பிரியாணி. பாருங்க சாப்பாட்டுற வகையை அண்டு போனன். இந்த இது ஏன்னா இதுதானே என்னது வத்தப்பழம், நீங்க வத்தப்பழம்னு சொல்லுவாங்க தெரியுமா? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஓட்டம் வேணும்னா அழகா ஓட்டமுள்ள என்ன செய்யலாம்? குருவி மாறி, காகம் மாதிரி, தார மாதிரி வெட்டேலாவா நீ கண்டிக்கிறீங்களா? வெட்டி பால் டிசைனா, அப்புல வெட்டில டிசைன், இதெல்லாம் படைப்பாங்க. பாருங்க சாப்பாடு வித்தியாசமா செய்யறது. அதே நாங்க தின்னுமே வேகவன் ஷவர்மா, அது ஒரு டிசைன். மேலுக்கு சலாது வச்சு, வெங்காயம் வெட்டி, தக்காளிக்காய் வச்சு, அப்படியே ஒரு பிளேட், ஒரு போர்ஷன் எப்படி பாக்குறீங்க பாருங்க. இப்ப திண்டு சாப்பாட்டையும் படைப்பாக்கம். வேறங்க படைப்பாக்கம் அன்றாட வாழ்க்கையில. வீடு கட்டுறது, வீடு அலங்கரிக்கிறது, வீட்டு அலங்கரிப்பு, கட்டிட நிர்மாணம். அழகா எழுதுங்க, கட்டிட நிர்மாணம். பாருங்க வீட்டு டிசைன், வீட்டுல வெளி தோற்றம், உள் தோற்றம், ஒரு டிசைன் வித்தியாசமாக்குது. சில வீடுகள்ல முன்னுக்கு போனாலே அழகா தண்ணி வடித மாதிரி நீங்க பாத்துட்டீங்க. மீன் தொட்டி எல்லாம் வச்சுப்பாங்க. பாருங்க இதுல படைப்பாக்கும். கார்டன் செஞ்சுப்பாங்க, முன்னு வீட்டு தோட்டம் செஞ்சுப்பாங்க. இப்ப கட்டிட நிர்மாணத்திலும் அதுலயும் படைப்பாங்க. வேற சார் இப்ப ஸ்மார்ட் திங்ஸ் எல்லாம் உருவாக்கிற சென்சர் வச்சு அதுவும் கிரியேட்டிவா திங்ஸ் பண்ண சொல்லித்தானே. அதேதான் அவன் செல்ல தொடர்பாடல தொழில்நுட்ப அம்சமாக இப்ப ஊடகத்தை பாவனை நீங்க செல்லாம அதுக்குள்ளேயும் வரும். குறிப்பா நிறைய சென்சர் உபகரணம் வந்துக்குது. நிறைய எல்லாத்துக்குமே மெஷின் வந்து இது வெட்டுறது, கட்டுறது எல்லாத்துக்குமே பாருங்க. அதெல்லாம் படைப்போ தன்மைதான். இப்ப விலங்குதாப்ப மனிதன் அன்றாட வாழ்க்கையை எடுத்தோம்னா அதுல நிறைய படைப்பு கழிக்குது. சாப்பிடுற சாப்பாடு, உடுக்குற உடுப்பு, ஆடை படைப்பாக்கமா இல்லையா? என்ன சொல்றீங்க? போடுற உடுப்பு வருமா இல்லையா? அதுக்குள்ள படைப்பாக்கத்துக்கு வரும். என்ன வித்தியாசமா ஆடைகளை குடுவு போட்டு உடலை மறைக்க உண்மை இல்லையா? அதுல இவிடத்தை பிஞ்சி, காலில் இவிடத்தை பிஞ்சி, புறவு
ஃபுல்லா பிச்சு போட்டு நடுவுல பெரிய செவ்வாடத்துல ஓட்டல். இப்போ ஒரு டிசைன் சாக்கு, கடைசியா சாக்கு வீதா மனிதன் இப்ப சாக்கெல்லாம் போட்டு அது டிசைன் உண்டு. எங்கதான் வீடு சேர போறீங்க தெரியா? ஓகே, அவ ஆடை அணிகலன்கள். இன்னொன்று ஆடை அணிகலன் என்றால் பெண்கள் திருமண வீட்டுக்கு போன கட்டாயம் இதை செஞ்சு கொண்டு போவாங்க. என்ன செய்வாங்க? மருதாணி மேக்கப் மேக்கப். ஒப்பனை ஒப்பனை. ஒப்பனை மேக்கப். ஒப்பனை இல்லை என்றால் பெண்களே இல்லை. சரியா பிள்ளையா? கோடிடுக. சரியா பிள்ளையா? ஒப்பனை இல்லை என்றால் சரியா பிள்ளையா? என்ன? ஒப்பனை இல்லை என்றால் பெண்கள் இல்லை. சரியா பிள்ளையா? பண்புராட்சி கேள்வி இருக்கிறான் என்ற முதலாவது இரண்டாவதா? இப்ப ஆண்களும் பின்பற்றாங்க. ரைட், ஓகே, அது பக்கம் மீக்கட்டும். வாய்ப்பு குறைவு. ரைட், ஓகே. எனவே என்ன சொல்ல வாரேன், போடுற கிரீம் அது ஒரு பக்கம் மீக்கட்டும். ஸ்ரீலங்காவில வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் உண்டு, ஃபேமஸான ஒரு நடிகை உண்டு, 35,000 கிரீம் யூஸ் பண்றாங்க. இப்ப இலங்கை அரசாங்கம் சரி, இது ஒப்பனைக்கான தடை நாங்க இன்னும் விதிக்கல. இதற்கு பிற்பாடு இப்படி எல்லையற்ற விதத்துல விலை கூடிய கிரீமை நீங்க யூஸ் பண்றீங்க, சமூகத்துக்கு பாதிப்பு வரோம். எனவே அதுக்கு ஒரு தட்டுப்பாடு விதிக்க போறோம். சில ஆட்கள் தின்ன சோறு இல்ல 5,000 கிரீம். ரெண்டு பேரும் சேர்க்கணும் தெரியும். ஓகே, அதுக்கு போய்ஸும் மாட்டாங்க. சஸ்கியா சொன்ன மாதிரி வேற போக்கு, வானவில் என்ற போக்கோடு போயிட்டு கொண்டிருக்குது. நான் செல்ல வார்த்தை யாருக்கு வானவில் என்ற போக்கொண்டு போயிட்டு கொண்டு யாருக்கு விலங்குன்னு தெரியாது. கீவேர்டை தான் சொல்லி முடிக்கிறேன். நான் கிளாஸஸ் தானே. சரி, ஓகே. எனவே சில ஒப்பனை என்ற மேக்கப் என்ற விஷயம் பெண்கள் வந்து பொதுவாக இதை பாவிக்கிறாங்க. இதுவும் ஒரு படைப்பாக்கத்தன்மை நாம சொல்லலாம். அதுக்கான நிறைய கோர்சஸ் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. சமையல் கோர்ஸ், மேக்கப் பண்ற கோர்ஸ், தையல் கோர்ஸ், பாருங்க தைக்கிற டிசைன், நாங்க உடுக்குற நாங்க தூங்குற பெட் அது டிசைன், அது தலைவான டிசைன், யோசிச்சு பார்க்கலாம். மெட்ரஸ் நிறைய சொல்லிக் அன்றாட வாழ்க்கையில மிக நெருக்கமாக இந்த மெஹந்தி போடுறது மாதிரி. என்ன இல்லைங்களா புள்ள? மெஹந்தி மருதாணி போடுறது. மேக்கப் பண்ண போகலாம். அதையும் சேர்த்து கொண்டாது. ஓகே, அவர் போய் சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? கடைசியான செல்லாங்க பாப்பமே. இவ்வாறாக வெகுசன ஊடக வளர்ச்சியோடு நடைமுறை இந்த கலை ஊடகங்களுக்கு மேல் அதிகமாக கலை ஊடகம் என்ன ஊடகம்? அது சினிமா, திரைப்படம். திரைப்படம் அல்லது சினிமான்னு சொல்லுவோம். சரியா? ரைட், ஓகே. இவ்வாறாக வெகுசன ஊடக வளர்ச்சியோடு நடைமுறைந்து காணப்படுற கலை ஊடகங்களுக்கு ஓம் விலங்குல ரோஷனிய பேசுற எனக்கு. ரைட். மேலதிகமாக படைப்பாக்கு ரீதியான செவிப்புல கற்புல கலைத்து உடையங்கள் பலம் உருவாகின. அதன் விளைவாக பல்வேறு வகையான கலை அம்சங்கள் விரித்தடைந்தது. ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் ஏற்றவாறு தனித்துவ பண்புகளும் வளர்ச்சியடைந்தது. இவ்வாறு எழுச்சி பெற்ற நவீன ஊடக கலை பல்வேறு கோணங்களில் வளர்ச்சியது. என்ன சொல்ல வர கடைசியா வந்து இன்னைக்கு எல்லா ஊடகமும் நான் முன்னுக்கே பார்த்து போயிட்டு சார், இன்னைக்கு எல்லா ஊடகமும் கட்டாயம் படைப்பாக்க தொடர்பாடலை பயன்படுத்தணும். ஏனென்றால் ஒவ்வொரு ஊடகத்துல வெற்றியும் இந்த படைப்பாக்கத்துல தங்கிக்குது. ஏனென்றால் நாங்க அண்டு பார்த்தோம் கூட டெலிவிஷன் டிஆர்பின்னு படிச்சோம் உண்மை இல்லையா? அதே மாதிரி பார்த்தோம் ஆர்ஏபி ரேடியோ ஆடியோ பாயிண்ட்ஸ், இந்த ரேடியோட வெற்றி. அதே மாதிரி பார்த்தோம் நியூஸ் பேப்பர் பத்திரிகை சர்க்குலேஷன், அதாவது பத்திரிகை அதிகமா விற்கிறது. அடுத்து நாம பார்த்தோம் சினிமா பற்றிய பாக்ஸ் ஆபீஸ், அதாவது வசூல் என்று சொல்லுவாங்க தமிழ்ல, இது வசூல். அதே மாதிரி நாம பார்க்கிறோம் நியூ மீடியா அண்ட் சோசியல் மீடியா, புதிய சமூகத்தை எடுத்து சப்ஸ்கிரைப் தானே, லைக் ஷேர் பண்றது, வியூவர்ஸ். அப்ப இதெல்லாமே எதுல தங்கிக்குது? இதெல்லாம் எதுல தங்கிக்குது? இந்த ஒவ்வொரு ஊடகத்துல வெற்றியும் எந்த தொடர்பாடுல தங்கின்னு கேட்டேன். படைப்பாக்க ரீதியான தொடர்பாடுல தங்கிக்குது. எனவே கட்டாயம் எல்லா ஊடகங்களும் படைப்பாக்க தொடர்பாடுல பயன்படுத்தணும் என்றுதான் லாஸ்டா சொல்லி முடிக்க வைக்கணும். சரியா? சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு படைப்பாக்க தொடர்பாடு டைம் சரி 8:10 நடந்த கிளாஸ். 8:10 நீங்க வாய்மொழி அற்ற தொடர்பாடுல பார்க்கணும். 26 கிளாஸ், சரி 25. ஓ சார்.